வணக்கம். ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆடி அமாவாசை 2025 ஆண்டு எப்போது வருகின்றது, அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள், வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, ஆடி அமாவாசை அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். அமாவாசை என்பது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது. அதில் தை, ஆடி மற்றும் புரட்டாசி இந்த 3 மாதங்களில் வரும் அமாவாசை சிறப்பு மிக்கது. ஆடி மாதம் தட்சிணாய காலத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலமாகும். இந்த தட்சிணாய காலத்தின் முதல் அமாவாசை என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை என்பது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஆகும். ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்றாகும். முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதுடன் பித்ருதோஷம், பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாளாகும். அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். முதலில் நாம் ஆடி அமாவாசையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று சூரியன் அதாவது சிவன் மற்றும் சந்திரன் அதாவது சக்தி ஒன்று சேர்க்கின்றார்கள். இதனால் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும். அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களின் சன்னதியரை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகின்றது. அதனால் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியம். இந்த சடங்குகள் செய்வதன் மூலம் நம் குடும்பத்தில் அமைதி நிலவும், முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும். தமிழ்நாட்டில் கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்களில் மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்றுகின்றார்கள். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகின்றது. புனர்பூச நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபடுவதால் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும். அதேபோல் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் ஆவார். அவர் சூரிய குலத்தில் தோன்றியவர். அதனால் இந்த வருடம் வரும் ஆடி அமாவாசை மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. அடுத்து ஆடி அமாவாசையில் எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்கு செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு ஆகும். மக்கள் நதிக்கரையில், கடற்கரையில் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்கின்றார்கள். தர்ப்பணத்தில் தண்ணீர், எள், அரிசி போன்றவற்றை முன்னோருக்கு அர்ப்பணிப்பார்கள். மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவார்கள். இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசிர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்கு. இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும். அதனால் ஆடி அமாவாசை அன்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது உண்டு. அடுத்து ஆடி அமாவாசை அன்று நாம் என்ன தானம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று தானம் செய்வது நல்லது. ஏழைகளுக்கு உணவு, உடை போன்றவற்றை கொடுக்கலாம். அன்று காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் நமக்கு சனீஸ்வரரின் ஆசியும் அன்று கிடைக்கும். அடுத்து ஆடி அமாவாசை அன்று வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம். சிவன் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம். ஆடி அமாவாசை அன்று மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்கு தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து நாம் வழிபடலாம். முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம். இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என்று நம்பப்படுகின்றது. அடுத்து நாம் வீட்டில் எளிமையாக தர்ப்பணம் கொடுப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ளலாம். வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவர்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை நாம் செய்யலாம். பின்பு குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ எண்ணி இறை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையலிடும் முறையை பற்றி பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை தயார் செய்யவும்.
அவர்களின் புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்து வணங்கலாம். அன்று நாம் பித்ருக்களுக்கு பிடித்த சைவ உணவை சமைத்து வடை பாயாசத்துடன் படையல் போடலாம். அவர்களுக்கு பிடித்த காய்கறிகளை படையலிடும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். பிடித்த உணவு மற்றும் காய்கறி தெரியாத பட்சத்தில் சாதம், சாம்பார், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு வறுவல் அல்லது குறைந்தபட்சம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்து வடை பாயாசத்துடன் அவர்களின் உருவ படத்திற்கு முன்பு வாழை இலையில் படையலிட வேண்டும். காகம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுக்கலாம். அவர்கள் உங்கள் காணிக்கைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எடுத்து செல்வதாக நம்பப்படுகின்றது. அன்று எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நாம் நன்றியுடனும் பக்தியுடனும் சாப்பிட வேண்டும். அடுத்து 2025ஆம் ஆண்டின் ஆடி அமாவாசை வரும் தேதி நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகின்றது. அன்று அதிகாலை 3:06 மணிக்கு துவங்கி ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை 6 மணி முதல் 7:30 வரை யமகண்டமும் பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு காலமும் உள்ளது. இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 7:30 மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு. ஆகையால் அன்று தர்ப்பணம் செய்யும் நேரம் காலை 7:30 மணிக்கு மேல் மதியம் 12 மணி வரை ஆகும். அதேபோல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் 1:20 மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும். அதாவது அன்று படையல் போடும் நேரம் மதியம் 12 மணி முதல் 1:20 மணி வரை ஆகும். ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. இறுதியாக நாம் ஆடி அமாவாசை அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். தங்களுடைய தாய் அல்லது தந்தை அல்லது மனைவி அல்லது பிள்ளைகளை இழந்த ஆண்கள் மேலே கூறியுள்ள அனைத்தையும் நாம் ஆடி அமாவாசை அன்று செய்யலாம். ஆனால் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனை இழந்த பெண்கள் மேலே கூறியுள்ள அனைத்தையும் ஆடி அமாவாசை அன்று செய்யலாம். கணவன் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் யாருக்காகவும் எள்ளு மற்றும் நீர் இறைத்தல் சடங்கை செய்யக்கூடாது. ஆனால் மற்றவற்றை தாராளமாக செய்யலாம். அதாவது அவர்களுக்கு பிடித்த உணவை படையலிட்டு வழிபடலாம். இறுதியாக நாம் ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை எவை என்பதை பற்றி பார்க்கலாம். அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. ஒருவேளை அன்று கோலம் போட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பித்ரு வழிபாட்டை பூர்த்தி செய்த பின் நாம் கோலம் போடலாம். அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் பித்ரு வழிபாடு செய்யக்கூடாது. பித்ருக்களுக்கான வழிபாடு சூரிய உதயத்திற்கு பிறகே நாம் செய்ய வேண்டும். ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை அன்று தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்க இறைவனை வணங்கி விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.